வணக்கம் நேயர்களே. வீட்டிற்கும் குடும்ப அமைப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வீடு என்பது மணலால் சிமெண்டால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதை நாம் வீடு என்று சொல்லுகின்றோம். அதே வீட்டிற்குள் மனிதர்கள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, குழந்தைகள், பேரன் பேரத்திகள் உள்ளே நடமாடிக்கொண்டிருந்தார்கள் என்றால் அதை வீடு என்று யாரும் அழைக்க மாட்டார்கள். மாறாக குடும்பம் என்று சொல்லுவார்கள். அந்த குடும்பத்தில் தான் அன்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், விட்டு கொடுத்தல் இருக்கும், ஒருவர் மேல் ஒருவர் கரிசனம் பாராட்டுவது இருக்கும். நேர்களே, அந்த குடும்ப கட்டமைப்பு சிதறாமல் இருக்க வேண்டுமென்றால் அங்கு அன்பு என்பது தேவைப்படுகிறது. அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் நல்ல எண்ணங்கள், நல்ல மனசு என்பது இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குடும்ப கட்டமைப்பு என்பது ஒற்றுமையாக இருக்கும். நேர்களே, அந்த குடும்ப கட்டமைப்புக்குள் மனிதர்களாக நடமாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுடைய மனசு எப்படி இருக்க வேண்டும் என்று குறித்து அழகாக நம்மோடு பேசிக்கொண்டே வருகின்றார் பிரபல மருத்துவர் டாக்டர் எஸ் எம் பதர் அவர்கள். இன்றைக்கு வந்திருக்கின்றார். உங்கள் சார்பாக வரவேற்று இனி இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சி உங்களுக்காக பேசலாம் பிரபல மருத்துவரோடு. டாக்டர் வணக்கம். டாக்டர், நம்ம இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் கணவன் மனைவி உறவுகள் மேம்பாடு குறித்து அழகாக பல கருத்துக்களை நீங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டே வரீங்க. டாக்டர், இப்போ திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு என்று வருகின்ற பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் யாருக்கு டாக்டர் அதிகமான பாதிப்பு? அதாவது ஆணுக்கா அல்லது பெண்ணுக்கா? பொதுவாக இதுபோல் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது, ஒரு சிக்கல் வரும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பொதுவாக பாதிப்பு அதிகமாக இருப்பது பெண்களுக்கு தான். அதாவது ஏனென்றால் பெண்கள் பொதுவாக என்ன ஒரு ஆவேசப்படுகின்றார்கள், ஆத்திரப்படுகின்றார்கள். அவர்கள் என்ன செய்வது, அதாவது எடுத்தேன் கவுத்தேன் என்று இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது, அதனுடைய இம்பேக்ட் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதன் விபரீதம் என்ன என்பதையெல்லாம் அவர்கள், அதாவது அது தெரிந்தால் போல் அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் ஆண் அப்படி அல்ல. ஆண் என்ன செய்கின்றான், அதனுடைய தாக்கத்தை அறிந்து, அந்த பிரச்சனையுடைய தாக்கத்தை அறிந்து, அதனுடைய டெப்த் என்ன, அதன் விளைவுகள் என்ன, அது என்னென்ன உண்டாக்கும் என்பதை அறிந்து அவன் அமைதியாக இருக்கின்றான். அவன் கூடிய வரை அவன் சமாதானமாக போய்விடலாமா என்று கூட நினைக்கின்றான். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. பெண்கள் ஆவேசமாக இருக்கின்றார்கள். தான் தனியாக வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். என்ன இருக்கின்றது பார்க்கலாம், நம்பிக்கை தானே, நமக்கு துணிவு இருக்கின்றது, இருக்கலாம் என்று அவர்கள் தனியாக வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு முற்போக்கில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இருக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அப்படி அவர்கள் தனித்து வாழும்போது அது இந்த உலகம் என்ன செய்கின்றது, முதலில் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றது. ஆனால் பின்பு அவள் தனியாக இருக்கின்றாள் என்றால் அவளுடைய தனித்தன்மை, அவளுடைய சுதந்திரத்தன்மை, இதை இந்த உலகம், சமூகம் அவள் ஏற்றுக்கொள்வதில்லை, அவளை பாராட்டுவதில்லை. ஆக என்ன செய்கின்றார்கள், அவருடைய தனிமையை இவர்கள் தன்னுடைய லாபத்திற்காக சமுதாயம் அதை பயன்படுத்திக் கொள்கிறது. அப்பொழுதுதான் அவள் எண்ணுகின்றால், நாம் ஏமாந்து விட்டோம், அவள் நொந்து விடுகின்றாள், இப்படி இருக்கின்றதே என்று. ஆக அவள் நினைக்கிறது, தான் இழந்த அந்த மதிப்பு மரியாதை அத்தனையும் திரும்ப வரும் என்றால் அது வருவதாக தெரியவில்லை, இந்த உலகம் கொடுப்பதாகவும் தெரியவில்லை சமூகம் அவளுக்கு. ஆக அவள் என்ன நினைக்கின்றால், அதாவது இப்படி தான் இருக்கின்றது. இதில் பொறுத்தவரை என்னவென்றால், ஆண் என்றல்ல, பெண் என்றல்ல, ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சமூகம் அவர்களை பார்க்கும் விதம் வேறு, தனி மனிதனுடைய பார்வை என்பது வேறாக இருக்கின்றது. இவ்வாறு தான் அவர்கள் எவ்வளோ காரணத்தை கொடுக்கலாம். எந்த காரணத்தை கொடுத்தாலும் அதை பார்த்தோம் என்றால் அது சரியாகவே இருக்காது. அவர்கள் கொடுக்கின்ற காரணத்தை நாம் விடிய உட்கார்ந்து அலசி பார்த்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் அது ஒரு பயனும் இருக்காது. ஏன்னால் நோக்கத்தை பார்க்க வேண்டும். நோக்கம் என்பது வேறு. அவங்க நோக்கத்துக்கு ஏற்ற போல் தான் அவர்கள் காரணத்தை தேடுகின்றார்கள், காரணத்தை அவர் சமர்ப்பிக்கிறார்கள். அவர்கள் எந்த காரணத்திற்காக அவர்கள் வேண்டாம் என்று பிரிவுக்கு சொல்லுகின்றார்களோ அதே காரணம்தான் அது இணைப்புக்கும் சொல்கின்றார்கள். ஆக அந்த காரணங்களை வைத்து நாம் பார்க்க முடியாது. முடிவு தான், அவர்கள் என்ன முடிவோடு இருக்கின்றார்கள், அந்த முடிவுக்கு ஏற்ற போது காரணத்தை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், அதை பொதுவாக என்ன நினைக்கின்றார்கள் என்றால், அதாவது நம்முடைய இதை பொறுத்தவரை நாம் வாழ வேண்டும் என்று முடிவு பண்ணி தான் திருமணம் செய்கின்றோம். மேலை நாட்டை போல் அல்ல. மேல் நாடுகளில் அவர்கள் பார்த்துவிட்டு அப்புறம் திருமணம் செய்கின்றார்கள்.
நம்ம இது அப்படி அல்ல. வாழ வேண்டும் இந்த ஒரே முடிவோடு தான் நாம் என்ன செய்கின்றோம், திருமணத்தில் நாம் ஈடுபடுகின்றோம். அப்படி இருக்கும்போது அதாவது நிறைவேன குறைவன என்று இருக்க வேண்டும். ஒன்று வாழ முடியும், இல்லை முடியாது. நம்மளால் முடியுமா முடியாதா, இல்லை வாழ பிடிக்குமா பிடிக்காதா, அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா என்றெல்லாம் அவர்கள் என்னது யோசித்து பார்ப்பதில்லை. பொதுவாக என்ன செய்கின்றார்கள் என்றால், அதாவது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஒருவர் இருக்கின்றார், எனக்கு இவ்வளோ அறிவு உள்ள இவன் ரொம்ப அறிவாளியாக இருக்கின்றான், ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருக்கின்றான், இவனோடு இன்னும் வாழ முடியாது என்று அது நவன் விடுகிறார்கள். இன்னும் சில எடுத்துக்கொள்ளோம் என்றால், இவன் அங்கே அதிகமான புத்திசாலியாக இருக்கிறான் என்று, இங்கே இவன் முட்டாளாக இருக்கின்றான், எனக்கு ஒன்றும் தெரியாது, இவனுடன் எப்படி வாழ்வது என்றும் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இவன் இப்படி இருக்கின்றானே, இவன் அதாவது ஒரு அதாவது வெகுளியாக இருக்கின்றானே, நாமும் இவனை ஏற்காவை நிராகரித்து விட்டால் வேறு யார் இவனை ஏற்றுக்கொள்வார்கள், ஆகவே நாம் ஏற்றுக்கொள்வோம், இது கடவுளின் தண்டனையோ இல்லை என்றால் நமக்கு கடவுள் கொடுத்த வரமோ என்று எண்ணி அவர் ஏற்றுக்கொள்வோம் இருக்கின்றார்கள். ஆக நாம் யாரும் யாரையும் எப்படி செல்வதில்லை, அதாவது நிராகரிப்பதும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் அவரவர்கள் மனதை பொறுத்தான் இருக்கின்றது. ஆக மனம்தான் அங்கே வருகின்றது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. யாரை வேண்டுமானாலும் நிராகரிக்கலாம், யாருடன் வேண்டுமானாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆக அந்த திருமணம் என்பது அதனுடைய இது என்பது நிலைத்து நிற்கும் என்பது அவர்கள் இருக்கின்ற முடிவுகளை பொறுத்தான் இருக்கின்றது, அவருடைய மனதை பொறுத்தான் இருக்கின்றது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. டாக்டர், மிக சிறந்த கருத்துக்களை நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்திருக்கிறீங்க. இது தொடர்பான ஒரு சிறிய ஐயம் எனக்கு இருக்கிறது. பொதுவாக மனித மனம் என்று பார்க்கின்ற பொழுது இரு வேறுபட்ட நிலைகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு வகையான மனம் எமோஷனல் என்று சொல்வார்கள், உணர்வு வயப்பட்ட நிலை என்று சொல்வார்கள். மற்றொரு வகையான மனோபாவத்தை இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள், நுண்ணறிவு சார்ந்து பார்ப்பது என்று சொல்வார்கள். நேர்களே, மருத்துவர் அவர்கள் ஒரு சிறிய குழந்தைக்கு வழிகாட்டுவதை போன்று ஒரு பெரிய விஷயத்திற்கான தீர்வை மிக சுருக்கமாக நேயர்களோடு பகிர்ந்திருக்கின்றார். டாக்டர், இது தொடர்பாக ஒரு கேள்வி. பொதுவாக அந்த மனித மனம் என்று வருகின்ற பொழுது இரண்டு வகையாக நம்ம பார்க்கிறோம். ஒன்று எமோஷனல் என்று சொல்லுகின்றோம், உணர்வு வயப்பட்ட நிலை என்று சொல்லுகின்றோம். மற்றொரு பகுதியாக இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம், நுண்ணறிவு சார்ந்த பிரச்சனைகளை கையாள்வது என்று. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு பெண்ணாகப்பட்டவள் தனது கணவனுக்குள் முரண்பாடுகள் வருகின்ற பொழுது சற்று எமோஷனல் உணர்வு வயப்பட்ட நிலையில் முடிவெடுக்கிறாங்க, அது தவறு என்று சொல்கிறீங்க. டாக்டர், இந்த மனோபாவம் ஆணுக்கு இருக்குமா இருக்காதுங்களா? இதுபோல் இந்த பெண்கள் ஒரு பிரச்சனை வருகிறது, கணவன் மேலே கோபம் வருகிறது, அல்லது அவங்களுக்கு எதிர்பார்ப்பு பொய்த்து விடுகின்ற பொழுது உடனே அவசரப்பட்டு எமோஷனலாக அவங்க யோசனை பண்ணுறாங்க, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய கருத்தின்படி இந்த நிலையை தாண்டி ஆணாகப்பட்டவன் சற்று இன்டெலிஜென்ஸை அறிவு சார்ந்து யோசிக்கிறதுனால சகிப்புத்தென்பது ஒருவருக்கான வாய்ப்பு இருக்கிறது, அந்த குறைகளை கூட அவனால் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அவனால் பயணிக்க முடிகிறது என்ற கருத்தை சொல்கிறீங்க நீங்கள். இயல்பாகவே ஆணுக்கு அந்த எண்ணம் இருக்குங்களா? பொதுவாக உளவியல் என்ன சொல்கிறது என்றால், அது பெண்களுக்கு உணர்ச்சி படப்படுவது அதிகமாக இருக்கின்றது, ஆண்களை விட பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படுவது அதிகமாக இருக்கின்றது. அந்த உணர்ச்சி வசப்படுவது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது ஆண்களை விட. பொதுவாக சொல்லுகிறோம் நாம் பெண்கள் பொறுமையாக இருப்பார்கள் சொல்லுகின்றோம். ஆனால் உளவியல் என்ன கூறுகிறது என்றால், ஆண்களை விட பெண்களுக்கு தான் உணர்ச்சி வசம் அதிகமாக இருக்கின்றது என்று கூறுகின்றது. அவர்கள் எளிதாக உணர்ச்சி வசப்படுவார்கள் ஆண்களை விட என்று கூறுகிறது. அவர்களுடைய அமைப்பை அப்படித்தான். ரொம்ப அற்புதமான கருத்து டாக்டர். நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னீங்க, ஆணாகப்பட்டவன் ஆள்பவன், பெண்ணாகப்பட்டவள் ஆளப்படுபவள், இயற்கை அப்படி தான் கட்டமைத்திருக்கிறது என்ற கருத்தை நீங்கள் சொன்னீங்க டாக்டர். அப்போ இயல்பாகவே சில நேரங்களில் பெண்கள் எமோஷ்னல் உணர்வு சார்ந்து எடுக்கின்ற முடிவு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற கருத்து சொல்கிறீங்க நீங்கள். இயல்பாகவே அவங்களுடைய உடல் கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கின்றது, மனமாகட்டும் உடல் கட்டமைப்பு அப்படி தான் இருக்குன்றீங்க. மிக சிறந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் அறிவை வளர்த்து கொண்டால், அறிவு வளர்ச்சி வரும்பொழுது அதனுடைய அது வீரியமாயிடும், இது குறையும். மகிழ்ச்சி டாக்டர். அதனால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் கணவன் மனைவிக்குள்ள முரண்பாடுகள், மாறுபட்ட சிந்தனைகள் வருகின்ற பொழுது கணவன் மனைவி இருவரும் தனியே அமர்ந்து பேச வேண்டும். அதாவது உங்களை என்ன நிறை இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது, மனைவியாகப்பட்டவள் கணவனிடம் சில குறைகளை சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் இருக்க வேண்டும். அதே போல் கணவனாகப்பட்டவன் மனைவியிடம் சில குறைகள் இருக்கின்ற பொழுது அது வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் தான்
அந்த குடும்ப கட்டமைப்பு குடும்பமாக இருக்கும். இந்த கருத்தை தான் பிரபல மருத்துவர் அழகாக சொல்லியிருக்கின்றாங்க. அதாவது புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள். ஒப்புக்கொள்ளு. அப்பா, புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள். தப்பு எங்களை இருக்குது, நான் தான் அவசரம் பேசிட்டேன், சாரிப்பா, மன்னிச்சிருப்பா. ரொம்ப அற்புதமான கருத்துக்கிட்டாங்க. அக்செப்டன்ஸ் வந்துட்டாலே எல்லாமே சரியாயிடும். மெர்சி தன்னால் வந்துடும், இரக்கம் தன்னால் வந்துடும். மெர்சி இருக்கணும், மெர்சி இரக்கம். துணையை பார்த்து ஒரு இறக்கம் இருக்கணும். துணை நம்மை நம்பி தான் இருக்கின்றாள் என்று இருவரும் சரி. ஆனால் பொதுவாக என்ன செய்யலாம், அது டாமினன்ட் கேரக்டர் தான் இருக்கும். கணவன் ஓரளவு டாமினன்ட் தான் இருப்பார். அது இயற்கையினுடைய இது அமைப்பு அப்படி தான். ஆக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது துணையினுடைய இயலாமையை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. அதற்கு மெர்சி காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ரொம்ப அற்புதம் டாக்டர். இரக்க உணர்ச்சி, இரக்கம். மெர்சி என்பது ஃப்ரெஞ்சு வார்த்தை. டாக்டர் இப்போ ஃப்ரெஞ்சோடு பேச ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன் நான். மிக சிறந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை புதிய கருத்தோடு சந்திக்கலாமா? இது கமல தொலைக்காட்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்ற மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.